எந்த பைக்கா? எந்த தாலி? நடிக்காத, உனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாதுக்கா, என்ன கேக்குறிய? எல்லா நகையும் அப்படி அப்படியே இருக்கு, தாலியை மட்டும் எடுத்துக்கா. நீ செஞ்ச வேலைதானே இது. உனக்கு அப்படி குழந்தை மேல என்ன போறாம? அவரு கல்யாணம் முடிய கூடாதுன்னு எதுக்கு நினைக்கிறா? நான் எதுக்கு அப்படி நினைக்க போறேன்? நீ தான் நம்ம வீட்டுல அப்படி நினைக்கிற ஒரே ஆளு. நிச்சயத்தப்பவும் நீ தான் ஏதோ பண்ணிருக்கா. இப்போ இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு தாலி எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கா. மரியாதையா தாலியை திருப்பி கொடுத்துரு. ஏக்கா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், தாலி ஆண்டு கிடையாது. போய் சொல்லாத. ஒழுங்கா என் கையில தந்துட்டான்னு வச்சுக்கியா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உன்னை இப்படியே விட்டுறிய மனுச்சி. நானா கண்டுபிடிச்சு எடுத்தேன்னு வச்சுக்க, அதுக்கு பிறகு எங்க வீட்லயே நீ இருக்க முடியாது. உங்க அம்மா கூட அப்படியே உன் வீட்டுக்கு போக வேண்டியதான். திரும்பி வந்தா நானே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். குஷ்புக்கா, எதுக்கு அப்படி பேசுறிய? என் மேல உங்களுக்கு அப்படி என்ன கோபம்? ஏய், நல்ல மாதிரி நடிக்காத. மரியாதையா தாலி எடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தைக்கு கல்யாணம். தாலி இல்லன்னா கல்யாணம் நடக்காது. தாலியை கொடு. எக்கா, நான் தாலி எடுக்கலக்கா. எதுக்குக்கா நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நீ உங்க அம்மா தானே அந்த ரூம்ல படுத்திருந்தீங்க. நீ எடுக்கலனா உங்க அம்மா எடுத்தாவள. குஷ்பு, ஏக்கா சும்மா இருக்கா? இப்ப தாலியை காணோம். இவளை கேட்டாதான் தாலி கிடைக்கும். இல்லனா இன்னைக்கு தாலி கிடைக்காதுக்கா. குழந்தைக்கு கல்யாணம் நடக்காது. நான் அவட்ட சொல்றேன், வாங்க முடியுதானே பாப்போமா? ஏக்கா, அதெல்லாம் வேண்டாம். இவளை கேட்டா தாலி கிடைக்காது எனக்கு தோணுது. இவதான் எடுத்து வச்சிருக்கா. அது எப்படி? ரூம்ல இருந்த நகை எல்லாம் அப்படியே இருக்கு. தாலியை மட்டும் எடுத்திருக்காங்கன்னா இவதான் எடுத்திருக்கணும். நான் இருக்கல. என்ன ரொம்ப நாடகம் போடாத. நீங்க கொண்டு வந்த பையன் செக் பண்ண தெரிஞ்சிரும். செக் பண்ணி பாருங்கக்கா, வேணா தெரிஞ்சிரும். என்ன இவ்வளவு தைரியமா சொல்லியா? நகை வேற எங்கேயும் பதுக்கி வச்சிட்டியா? இல்ல உங்க அம்மாட்ட கொடுத்து ஊருக்கு எடுத்துட்டு போக சொல்லிட்டியா? குஷ்பு, அமைதியா இரு. வேற யாரா கேட்க போறவ. கேட்கட்டும்க்கா. இவ லட்சணம் என்னன்னு அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். நல்லவ மாதிரி அப்படியே பூனை மாதிரி பதுங்கிட்டு ரொம்ப தான் நடிச்சிட்டு தெரியா. நம்மள கொஞ்சம் சத்தமா பேசுற பத்தியா, அதனால நம்மள மோசக்காரவிய மாதிரி தெரியுது எல்லாருக்கும். இவ பண்றதெல்லாம் வெளியே தெரியாமலே போகுது. சரியான ஊம குசும்பி. சரோஜி, நீங்க என்ன நடக்குது? ஒன்னு எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கவ? வந்துட்டியா? ஒன்னேதான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். நேத்து என்னமோ பெரிய இவ மாதிரி பேசுனா. எங்க அம்மையை தங்கச்சி சந்தேகப்படுறீங்களான்னு கேட்டா. இப்ப என்ன நடந்திருக்கு பாரு. என்ன நடந்துச்சு? ரூம்ல நாங்க வச்சிருந்த தாலியை காணோம். என்னது தாலியை காணுமா? என்னம்மா தாலியை காணோம்னு இப்படி பொறுமையா நின்னு சொல்லிட்டு இருக்கியே? அதெல்லாம் எவ்வளவு முக்கியமான பொருள், பத்திரமா எடுத்து வைக்க கூடாதா? கல்யாணத்துக்கு நேரம் ஆயிரும்போது சீக்கிரமா போய் தேடுங்க. தேடவே வேண்டாம். நீங்களும் சரோஜினி மனசு வச்சா தாலி கிடைச்சிரும். ரோசப்புக்கா, இது என்ன சொல்லியவ? ஒண்ணு இல்ல சரோஜியா, நாங்க போய் தேட போறோம். ஏக்கா, எதுக்குக்கா மறைக்கிறா? நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? எல்லாம் சரியா தான் சொல்லிட்டு இருக்கேன். தாலியை காணுங்கிறதுனால தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன கேட்டுட்டு இருக்கிய? ஏக்கா, ஒண்ணு இல்லக்கா, நம்ம ரூமுக்கு போவோம் வா. என்ன உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு உடம்பெல்லாம் நடுங்குதோ? ரொம்ப பதறிட்டு உங்க அக்காவை உள்ள கூப்பிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, தேவையில்லாத சண்டை வேண்டாமே தான் எங்க அக்கால கூப்பிட்டு இருக்கேன். ரோசப்பக்கா, நீங்க குஷ்பக்கால கூட்டிட்டு போங்க, நான் எங்க அக்கால கூட்டிட்டு போறேன். சரோஜினி, இங்க என்னதான் நடக்குது? என்ன பிரச்சனை? இது என்னதான் சொல்லியாவ? ஒண்ணு இல்லக்கா, நீ வா, ரூமுக்கு போவோம். நேத்து ராத்திரியே இதுக்காக தான் இவையெல்லாம் இந்த ரூம்ல தங்க வைக்க வேண்டாம்னு நான் நினைச்சேன். அத்தான் தான் என் பேச்சு கேட்கல. நீயும் ரொம்ப குதி குதின்னு குதிச்சா. எங்க அம்மைய தங்கச்சியும் பார்த்தா என்ன திருடுறவிய மாதிரி தெரியுதான்னு கேட்டா. இப்ப என்ன நடந்திருக்கு பத்தியா? தாலியை காணோம். அதுக்கு இப்ப என்ன சொல்ல வரியா? உன் தங்கச்சி தான் தாலியை திருடி இருக்கா. குஷ்பக்கா, வாயை மூடுங்க. உங்க பேச்சு ஒண்ணும் சரியில்லை. இதுக்கு மேல இந்த மாதிரி பேசினேன்னா நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டேன். ஏக்கா, விடுக்கா, வா போவோம். நீ இப்படி சோக்கர் மாதிரி இருக்கிறதுனால தான் இவள இப்படி பேசிட்டு இருக்காவ. கொஞ்சமாதே சூர்மா இருக்கணும். ஏமா குசுப்பு, எதுக்கு என் பிள்ளை திருடினான்னு சொல்லியா? நானும் தானே அவ கூட அந்த ரூம்ல படுத்திருந்தேன். சித்தி, இங்க பாருங்க, சரோஜினிக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல இஷ்டம் இல்ல. அதனாலதான் அவ தாலியை மட்டும் திருடி இருக்கா. மொத்த நகையெல்லாம் வச்ச இடத்துல அப்படியே இருக்குது. திருட வந்து திருடி இருந்தா மொத்த நகையை எடுத்துட்டு போயிருப்பான். ஆனா இது கல்யாணத்தை யாரோ நிறுத்தணும்னு நினைச்சுதான் இந்த தாலியை மட்டும் திருடி இருக்காவ. அதனால எனக்கு இவ மேலதான் சந்தேகமா இருக்கு. குழந்தை நிச்சயம் நின்னதுக்கும் எனக்கு இப்ப இவ மேலதான் சந்தேகம் வருது. எப்படி சந்தேகம் வருது? என் தங்கச்சிக்கு அவருக்கு என்ன பாக? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவதான் கல்யாணத்தை நிறுத்தி ஏதோ திட்டம் போடுறா. எதுக்கு திட்டம் போடுறான்னு கேட்டேன். அவருக்கு என் தங்கச்சிக்கு என்ன முன்பகையா? முன்பகையா பின்பகையா அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இவ எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த துடிக்கிறா. இவ வந்த பிறகுதான் குழந்தைக்கு அந்த மாதிரி அடிபட்டுச்சு. இப்போ தாலி காணாம போயிருக்கு. எனக்கு இவ மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏமா குசுப்பு, உன் பேச்சு ஒண்ணு
சரோஜினி தாலியை திருடி வச்சிருக்காத்தே, கேட்டா தர மாட்டேங்க. என்னல சொல்லியா? திருடி வச்சிருக்காளா? எதுக்கு இப்படி பேசியா? சம்மந்தி, குசுபு பேச்சு சரியில்லை பாத்துக்கிடுங்க. நானே அம்மாவ சரோஜினி என்ன அந்த ரூம்ல படுத்திருந்தா, அதுவும் மர்மம் என்ன படுக்க சொன்னவே. ஆமா, நான் தான் படுக்க சொன்னேன். இப்ப என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஏத்தா, அந்த ரூம்ல வச்சிருந்த தாலி இப்ப காணோம். நான் அப்பவே சொன்னேன்ல, அங்க நகை இருக்கு, இது அங்க படுக்க வைக்க வேண்டாம்னு. நீங்க தான் கேட்கல. இப்ப பாருங்க, தாலியை திருடி இருக்காவ. ஏல குசுப்பு, நீ வாய மூடு. ஏன் வாய மூடிடலாம் தே? இப்ப தாலியை காணுமே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? காணா போனா பேட்டு போது நீ வந்தது மேல சந்தேகப்பட்டு இருப்பியா? ஏத்தே, நான் சொல்றது கேளுங்க தே. இந்த சரோஜினிக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கிறதுல இஷ்டம் இல்ல. இவதான் பிளான் பண்ணி தாலியை திருடி இருக்கா. நேத்து ரூம் இல்ல நாடகம் போட்டு அந்த ரூம்ல போய் வேணுமே படுத்துட்டா. அப்படியே தாலியை திருடிட்டா. இப்ப கேட்டா ஒண்ணுமே நடக்காத மாதிரி நாடகம் படியா. அவளை பிடிச்சு 4 போர்டு போட்டு விசாரிங்க, எல்லா உண்மையும் வெளியே வந்துரும். ஆமா, போடு. என் தங்கச்சியை தொட்டு பாருங்க, பாத்துக்கிடுவான். ஏங்க என்ன புளியங்க பறிக்க போமா? அப்பா, நீ என்ன அடிப்பியோ? என் தங்கச்சி யார் அடிச்சாலும் நான் அடிப்பேன். அஸ்வின் பண்ண வேலையால அங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? பேசாம தாலி என்னோட பேக்ல தான் இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம். இல்லனா பிரச்சனை ரொம்ப பெருசாயிரும். தாலி எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம். ஷோ, என்னெல்லாம் நடக்குது? நிறுத்துங்களா? ஏல குசுபு, உனக்கு என்ன பிரச்சனை? ஏத்தே, குழந்தைக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அவ தாலியை திருடி வச்சிருக்கா. தர சொல்லுங்க. ஏல, அவ திருடினது நீ பாத்தியா? காணோம் சொன்னா நகை காணோம் சொல்லி எதுக்கு அவ திருடினன்னு சொல்லி அவ பேர்ல எதுக்கு பாடியா? ஏத்தே, எல்லா நகையும் இருக்கும்போது அந்த தாலி மட்டும் காணாம இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த கல்யாணத்தை பிடிக்காதவிய தான் யாரோ தாலியை திருடி இருக்காவ. இவளோ அவ அம்மையும் தான் இந்த ரூம்ல படுத்தாவ. அதனால அவியதான் எடுத்துருப்பாவேன்னு எனக்கு தோணுது. பாத்தியில சம்மந்தி, உங்க மர்மவ என்னைய சொல்லியே திருடினி. நான் இதுக்கு மேல இந்த கல்யாணத்துல இருக்கணுமா? நான் இப்பவே போறேன். எனக்கு இவ்வளவு அந்த வீட்ல மரியாதையா? ஐயோ சரோஜம்மா, உங்களை சொல்லல, நீங்க மன்னிச்சிருங்க. குசுப்பு ஒரு விவரம் கெட்டவாதான் வாட்டுக்கு ஏதோ வாயில வந்ததுல பேசிட்டு கிடக்கா. நீங்க தப்பா எடுத்துக்கிடாதுங்க சரோஜம்மா. ஏல குசுப்பு, காணா போன நகை போனா பேட்டு போட்டான். நீ முதல்ல வீட்டை மன்னிப்பு கேளவி, இந்த வீட்டு சம்மந்தி. ஏத்தே, நகை கிடைக்கிற வரைக்கும் யார்கிட்ட என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. எனக்கு தெரியும், சரோஜினி தான் எடுத்திருக்கா. ஏலா, இப்படியே பேசினேன்னு செவிட்ட பேத்து விடுவேன். என்ன உன்னை கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? இதுக்கு மேல நீ வாயை மூடிட்டு இருந்து ஒரு வார்த்தை பேசிடாத. அம்மா, தாலி என்னோட பேக்ல தான் இருந்திருக்கு. என்னப்பா சொல்லியா? வாம் பேக்ல இருந்துச்சா? குசுப்பு என்னமோ அவ பையில வச்சிருந்தேன்னு சொன்னா வாம் பேக் எப்படி வந்துச்சு? தெரியலம்மா, என் பேக்ல தான் இருந்துச்சு. ஒருவேளை என் பேக் அவங்க பேக்னு நினைச்சு இதை உள்ள வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் இதை ஓபன் பண்ணி பாக்கலாமா? இப்போ நீங்க தாலியை காணோம்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதான் போய் பார்த்து எடுத்துட்டு வரேம்மா. இதுலதான் தாலி இருக்கு. இந்தாங்கம்மா. தம்பி, என்கிட்ட கூட்டு போனா பத்திரமா வச்சுக்கிடி. ஏல குசுப்பு, பாத்தியா? என் மோய் பையில கொண்டு வச்சிட்டு இங்கதான் வச்சேன்னு எப்படி கிடைக்கும்? இல்ல தேய், நானே எங்க அக்காவும் எங்க பையில தான் வச்சோம். குழந்தை தான் போய் சொல்லியாரு. குழந்தை, யார காப்பாத்த போய் சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க. இது எப்படி உங்க பைக்குல வந்துச்சு? சரோஜினியாவது இல்ல அவ அம்மையாவது கொண்டு வந்து தந்தாங்களோ? நான் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது இந்த வீட்டு சம்மந்தி பேசாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன இந்த வீட்டுக்கு வந்தவங்கள கேவலப்படுத்தலான்னு பாக்குறியா? ஒரு மட்டு மரியாதை கிடையாது. தாலி கிடைச்ச பிறகு அந்த வார்த்தை பேசுறியே, தாலி கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீ எப்படி எல்லாம் பேசுவ? அப்படியே தெரிஞ்சாலும் என் மகன் கல்யாணத்துக்கு நான் புதுசா தாலி வாங்க போறேன். உனக்கு என்ன வந்துச்சு? அப்ப இந்த வீட்டுல எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு பேசிடக்கூடாது. பேசக்கூடாது, வாயை திறக்கவும் கூடாது. போங்க இருந்து. ஏல ரோசா, உன் தங்கச்சி பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? இல்லத்தே, நான் அவளை சத்தம் போட்டுட்டு இருந்தேன். அவதான் கேட்காம கூட கூட பேசிட்டே இருந்தாத்தே. இங்க பாருல, உன் தங்கச்சி ஒழுங்கா இருக்க சொல்லு. இல்ல அவளுக்கு இந்த வீட்ல இடம் இருக்காது சொல்லிவிட்டேன். இதே குறைய உங்க அம்மைய உன் தங்கச்சி சொன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. அதே மாதிரி தான் அவியல் இந்த வீட்டுக்கு இப்படி கேவலப்படுத்தினா என்ன அர்த்தம்? சொல்லி வை அவட்ட, சரி விட்டு வர மாட்டானே. சரித்தே, நான் சொல்லி நீங்க வருத்தப்படாதுங்க. ரோசாப்பு, இந்த நகையை கொண்டு போய் நீ அது பத்திரமா வை. தாங்க சம்மந்தி, நீங்க வருத்தப்படாதுங்க. குசுப்பு கொஞ்சம் கூறுகட்டவ பத்திருங்க. இப்படிதான் கூறுகட்டத்தனமா பேசுவா. எல்லாத்துலயும் ஆர்வ கோளாறு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு ஒரு வார்த்தை கேட்கல. நீங்க அவ சொன்னதை எதையும் மனசுல வச்சுக்கிட்டாங்க சம்மந்தி. இங்க இருந்து போகக்கூடாது, கல்யாணத்துக்கு இருந்துட்டு தான் போகணும். சரோஜா, நீனும் எதுவும் நினைக்காத, அம்மையை சமாதானப்படுத்து. சரோஜினி எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதம்மா. சரித்தே, நான் எதுவும் நினைக்கல. ஏத்தே, குஷ்பக்கா சரியில்லை பாத்துக்கிடுங்க. ஏற்கனவே நேத்தே என் தங்கச்சி நகை போடையில ஏசிருக்காவ. என்கிட்டயே பிச்சைக்காரி மாதிரி வந்து நிக்கான்னு சொல்லியாவ. இன்னைக்கு
இது மாதிரிலாம் பேசியிருந்தவன நல்லா இருக்காது, சொல்லி வைங்க அவியட்ட. இல்ல சரோஜா, இது கல்யாண மண்டபம், இங்க இப்ப எதுவும் பேசாண்டா. நான் பேரவாட்ட பேசினே, நீங்க போய் ரெடி ஆகுங்க போங்க. ஏய்யா சூரியா, ஏப்பா நின்னுட்டு இருக்க, போய் ரெடி ஆவியா? நீ தான் கல்யாண மாப்பிள்ள முதல்ல வர வேண்டியிருக்கும். சரிம்மா, போய் ரெடி ஆகுறேன். என்னம்மா நம்ம வீட்டுல வர வர இப்படி நடக்குது? குழந்தையாரு வர வர ரொம்ப தான் பேசியம்மா. சரிப்பா லட்சுமணா, அதை பத்தி எதுவும் நினைக்காத, பேரோ பேசிக்கிடுவோம். வாயா போய் வேலையில பாப்போம். இல்ல சரோஜா, அந்த குசுப்பு என்ன பேச்சு பேசிய பத்தியா? உன் தங்கச்சி சரோஜினி அவளுக்கு பயந்துதான் கிடக்கா. அவ என்ன சொன்னாலும் அப்படியே தாண்டுதான் போறா. பயந்துட்டு வாமா பேருவோம் பேருவோம் என்னையதான் கூப்பிடியா? உன் தங்கச்சி இருக்க இடத்துல அவ இருக்கிறது எனக்கு என்னமோ சரி வரான்னு தோணல. ஒண்ணு அந்த வீட்டுல அவ இருக்கணும், இல்லன்னா இவ இருக்கணும். ஏமா, இவதான் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளையில சொன்னாலேமா தனி கொடுத்தனம் போனோம், தனி கொடுத்தனம் போனோம். நீ நம்மதான் இவ சொன்னதை காதுல வாங்கல, கேட்கல. அந்த வீட்டுல எல்லாரும் இவன் மேலதான் கோவப்பட்டாவ. ஆனா தங்கச்சி சொன்னது உண்மைன்னு இப்ப புரியுது. அந்த குஷ்பக்கா மாதிரி ஆட்கள் கூட இருக்கவே முடியாது. ஆமாடா, நீ சொன்னது உண்மைதான், எனக்கு இப்பதான் புரியுது. அவளும் அக்கால தங்கச்சி என்னோடனே சமாளிச்சுக்கிட்டு போறாள்வே. இவ ஒருத்தி வெளியே இருந்து வந்தோடனே அவளுக்கு காந்தல் எடுத்துட்டு ஏன் முன்னாலேயே இவளை என்ன பேச்சு பேசியா பாரு. என்னையும் சேர்த்துதான் பேசியா. நம்மளும் இல்லன்னா அந்த பிள்ளைய அங்க இருக்க விட மாட்டா. சண்டை போட்டு கொத்து விரட்டிடுவா. ஆமாமா, நீ சொல்லியது எல்லாம் உண்மைதான். சரோஜினி அந்த வீட்டுல இருக்கிறது சரியா தெரியல. ஏலா சரோஜா, இதுக்கு மேல நீ ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். அந்த வீட்டுல ஒண்ணு அவ இருக்கணும், இல்லன்னா இவ இருக்கணும். சரிம்மா, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அஸ்வின் பண்ண இந்த ஒரு சின்ன விஷயம் இவ்வளவு பெரிய விஷயமாவும் நான் நினைச்சு கூட பாக்கல. சண்டை ரொம்ப பெருசாயிருச்சு. பாவம், குஷ்பு அண்ணிய அம்மா அடிச்சுட்டாங்க. அது மட்டுமா, குஷ்பு அண்ணி சரோஜினி அண்ணிய ரொம்பவே மோசமா பேசிட்டாங்க. பாவம் அவங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி அவங்க சத்தமா என்கிட்ட ஒரு நாள் கூட பேசினது இல்ல. ஏன் இந்த வீட்டுல கூட அவங்க சத்தம் வெளியே கேட்டது கிடையாது. ரொம்ப அப்பாவி அமைதியா தான் இருப்பாங்க. அவங்கள போய் திருடி அது இதுன்னு சொல்லிட்டாங்க குஷ்பு அண்ணி. பாவம் அவங்க. அவங்கள மட்டுமா சொன்னாங்க, அவங்க அம்மாவையும் சேர்த்து திருடின்னு சொல்லிட்டாங்க. அஸ்வின் விளையாட்டா செஞ்ச வேலை இவ்வளவு பெருசாகும் நான் நினைச்சு கூட பாக்கல. பாவம் ரெண்டு அண்ணியும். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இப்ப என்ன பண்றது? என்னால அவங்க கிட்ட உண்மையும் சொல்ல முடியாது. அப்புறம் எல்லாரும் அஸ்வினை தப்பா நினைச்சுப்பாங்க. அதெல்லாம் இல்ல அஸ்வின், அம்மா இப்ப ரெடி ஆகதான் சொன்னாங்க. நான் ரெடி ஆகதான் போறேன். இல்ல அஸ்வின், தாலி கிடைச்சிருச்சு. நான் தான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன் அஸ்வின். டேய், நான் ஹீரோவா ஆக பாக்கல, ஜீரோவா ஆக பாக்கலடா. என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னது, உன் தாலியா இருக்கிறாங்களா? உனக்கு யாரா தாலி கட்டினது? அஸ்வின், அங்க பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சு. எல்லாரும் சரோஜினி அண்ணி தான் நகையை திருடிட்டாங்கன்னு அவங்கள பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, குஷ்பு அண்ணி அவங்கள ரொம்ப மோசமா பேசிட்டாங்கடா. அவங்கள மட்டும் இல்ல, அவங்க அம்மாவையும் சேர்த்து பேசிட்டாங்க. அவங்கதான் திருடி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அவங்க எவ்வளவு தெரியுமா ஃபீல் பண்ணாங்க? ஃபேமிலிக்குள்ள பெரிய சண்டையே வந்திருக்கோண்டா, நான் எடுத்துட்டு போய் கொடுக்கலனா. ஏதோ சின்ன சண்டையோட ஸ்டாப் ஆயிருச்சு. இதுக்கே அம்மா கோவப்பட்டு குஷ்பு அண்ணி அடிச்சுட்டாங்க தெரியுமா? அஸ்வின், அந்த பொண்ணு தான் கரெக்டா தாலி கட்டுற நேரத்துல மயங்கி விழுந்துடுறேன்னு சொல்லிருக்குல்ல. அப்படி அந்த பொண்ணு விழலனாலும் நான் விழுந்துடுறேன்டா. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் தான் எனக்கு ஒரே பயமா இருந்துச்சு, இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. மயங்கி விழுந்தாலே கல்யாணம் நின்று அஸ்வின். இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடக்காது. தேவையில்லாம எதுக்கு தாலியை எடுத்து வச்சுட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்? பாவம், இப்ப ரெண்டு அண்ணியும் மனசு உடஞ்சு போயிருப்பாங்க. ஒரு அண்ணியும் அம்மாட்ட அடி வாங்கிட்டாங்க. இன்னொரு அண்ணி மேல திருட்டு பலி விழுந்துருச்சு, அவங்களும் கஷ்டப்படுவாங்க. நானே குடும்பத்துக்குள்ள இப்படி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டு இருக்கேன். நீ என்னடா தாலி ஏன் கொடுத்தேன்னு கேட்டுட்டு இருக்கா. அஸ்வின், சோ இவன் வேற ஒரு சிச்சுவேஷன் புரியாம காமெடி பண்ணிட்டு இருப்பான்.
எனக்கு இந்த குடும்பத்துல ஒரு சின்னதா ப்ராப்ளம் வந்தாலே தாங்கிக்க முடியல. இவனுக்கு அது சொன்னா கூட புரிய மாட்டேங்குது. என்கிட்ட சொல்லாமலே நைட்டு போய் தாலியை தூக்கிட்டு வந்துட்டான். அதனாலதான் இவ்வளவு ப்ராப்ளமும். அஸ்வின் சொன்ன மாதிரிலாம் இந்த கல்யாணம் நடக்காது. கண்டிப்பா நின்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. துர்கா, ஏய் துர்கா, துர்கா, ஏய் துர்கா, எங்க இவள ஆளே காணோம்? அதுக்குள்ள ரெடியாகி மேடைக்கு போயிட்டாளா? சீச்சி, கல்யாணம் நடக்கதான் என்ன டைம் இருக்கே. ஒருவேளை குளிச்சிட்டு இருப்பாளோ? இருந்தாலும் இருக்கும். துர்கா, ஏய் துர்கா, துர்கா, என்னது இது? பாத்ரூம்ல யாருமே இல்ல, ரூம் ஃபுல்லா காலியா இருக்கு. எங்க போன இவ? இதுதானே கல்யாண பொண்ணோட ரூமு. எங்க போயிருப்பா? ஒருவேளை பக்கத்து ரூமுக்கு போயிருப்பாளோ? சீச்சி, அடியில இருக்காது, இங்கதான் இருக்கணும். ஆனா ரூம்ல யாருமே இல்லையே. நான் கூட இவளுக்கு பார்லர்ல இருந்து மேக்கப் போட ஆள் வந்திருப்பாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் டச்சப் பண்ணி விட சொல்லலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். இங்க பார்த்தா இவளே ஆளை காணோம். எங்க போயிருப்பா? ஒருவேளை கல்யாணம் பிடிக்காம மண்டபத்தை விட்டு ஓடி போயிட்டாளோ? ஐயோ, உடனே போய் இப்பவே இதை